வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பீனட் பட்டர் பனானா பிரெட் டோஸ்ட். ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். தோசை மாவு இல்லை, சட்னி அரைக்கணும், ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிற டைமில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித்தின் 5 மினிட்ஸில் வந்து இதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. ஸோ ஓகே, அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 1 ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ப்ரெட்டை வச்சு 2 சைடுமே டோஸ்ட் பண்ணுறேன். ஸோ அட் அ டைம் வந்து 2 ப்ரெட்டையுமே நம்ம போட்டு டோஸ்ட் பண்ணிடலாம். ஸோ 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது டோஸ்ட் பண்ணி தான் அடுத்து வந்து நம்ம பீனட் பட்டர் பனானாவெல்லாம் ஃபில்லிங்ஸாக வைக்கணும் அப்படின்னு கிடையாது. டைரெக்டாக 2 ப்ரெட்டிலே வந்து நம்ம வச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரெட் வந்து நல்லா க்ரன்ச்சியாக, உள்ளே வந்து அந்த பீனட் பட்டர் பனானா நல்லா ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி வந்து டோஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தோசை, இட்லி அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு விருப்பமில்லாத டைமில் இது ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 சைடுமே நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இனிமேல் வந்து ஃபில்லிங்ஸ் வந்து எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் வந்து இன்றைக்கி பீனட் பட்டரும் பனானாவும் எடுத்துக்கிறேன். பனானா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஆப்பிள்ஸ் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் கூட வைக்கலாம். அதே மாதிரி பீனட் பட்டர் தான் வைக்கணும்னு கிடையாது. ஃப்ரூட் ஜாம் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சாக்லேட் சிரப் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பீனட் பட்டர் ஒரு 2 ஸ்பூன் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, அடுத்து கட் பண்ண பனானாவை அதில் வைக்கிறேன். ஸோ பனானா வந்து நல்லா பழுத்த பனானாவாக எடுத்துக்கோங்க. ஸோ அப்போனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஸோ எல்லா ஃபில்லிங்ஸ்லாம் வச்சதுக்கப்புறம் மேலே வந்து சாக்லேட் சிரப் மட்டும் அப்ளை பண்ணி கூட கொடுக்கலாம். ஸோ அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ 5 மினிட்ஸ் தான் ஆகும் பண்ணுறதுக்கு. இதில் ஒரு ஃப்ரூட் இருக்குது. அடுத்து பீனட் பட்டர் ப்ரோட்டீன். ஸோ இப்போ ஃப்ரூட்ஸ் வச்சு முடிச்சாச்சு. அடுத்து வந்து பீனட் பட்டர் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்த ப்ரெட்டை ஸோ வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட். தேங்க்யூ.